உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள படிக்க அமர்த்தி ஒரு 2 மாத காலம் நீங்கள் போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அப்புறம் சரியாக இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும். இப்போது இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, வாங்கிட்டாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியலை அறிவிப்பேங்க. அறிவித்த பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை. குறிப்பா இப்போ எனக்கு என்னன்னா நான் இருக்கிற வேட்பாளர்களுக்கே வாக்கு இல்லை கடைசியாக. அப்போ அந்த நேரத்தில் ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி 10, 15 தேர்தல் தேதி அறிவிச்சுருவேன். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் கொடுக்கணும். அப்புறம் மார்ச் 8 தேர்தல். அப்புறம் 5 நாள் 5 நாள் வாக்கு வருது. அப்போ நான் என்ன சரி இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நான் தான் வேற என்ன இல்லை இசையாகிற ஒன்று கொண்டு வரணும்னு என்ன சிறப்பு சீர்திருத்தம். எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் சரி பண்ணணும். எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் நீங்கள் சரி பண்ணணும். அப்போ நீங்கள் சொல்றது போலி வாக்காளர்கள், அந்த போலி வாக்காளர் யாருன்னு கண்டு அவங்கள தான் நீங்கள் மொத்த பேரும் மறுபடி வாக்குரிமையை நீங்கள் சரி பாருங்க. மொத்த பேரும் உங்களுக்கு மறுபடியும் வாக்குப்பதிவு வாக்கு நீங்கள் விண்ணப்பிச்சு பெறணும் அப்படின்னா இது எப்படி? இப்போ என் தங்கச்சி வந்து திருச்சியிலிருந்து கவிதா எடுத்து 5 பேர் இருக்கிற வாக்கு ஒரே ஒரு படிமம் கொடுக்குறாங்க, ஒரு படிமம். இப்போ மீதி பேருக்குலாம் என்ன எப்படி அதை பதிவு பண்ணி கொடுக்குறது? செராக்ஸ் எடுத்து நகல் எடுத்து கொடுத்தா நம்ம நகல் கொண்டாந்து கொடுக்குறீங்க எப்படி இப்போ பண்ணுறது? சரி, ஒரு வாக்கு தெரிஞ்சு 2 படிமம் கொடுக்குறேன், ஒன்று தவறாயிட்டா இன்னொன்று. அப்போ இது தவறாகுன்னு உனக்கு தெரியும். இந்த படிவம் பூர்த்தி செய்ததில் தவறு வந்துடும். இப்போ நான் கேட்குறது பதில் அதில் வச்சிருக்கேன். அந்த இதில் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இந்த அதிகாரி தகுதியானவர் அல்ல அப்படி எனக்கு நீ ஏன் தகுதி இல்லாத அதிகாரியை போட்டாப்ப? தகுதி இல்லாத அதிகாரிகளாக வேற நீ பணிக்கு நியமிச்சிருக்கியாங்கிற கேள்வி எனக்கு வருது. அது கொஞ்சம் சிக்கலாம். எப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இது ஒரு தவறு நடக்குது, ஒரு கொடுமை நடக்குது. ஆனாலும் நீங்க கேள்வி என்ன கொஞ்ச நேரத்துல வந்து எனக்கு ஒன்று தேர்தல் ஆணையம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாமல் ஒழிக்கிறது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஏன்னா ஒரு எவ்வளவு பிரச்சனையை நம்ம பேசிட்டுருக்கோம் அது சாதாரணமாக வந்து பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க. வேலைக்கு போகிறது யார் இந்த பதிவுலாம் எப்படி உங்கள் பொறுப்பாக இருப்பாங்க? பல மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க. அந்த வேலையை இப்போ வந்து கொசு மருந்து அடிக்கிறது, துப்புரவு செய்கிறது, ஆயா பிள்ளைகளுக்கு சத்துணவு ஆக்கி போடுறது, அந்த பணி யார் செய்கிறது? யார் செய்வா? யார் போய் செய்வா?